ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்ரெடிஷ்னல் ஃபுட் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் முட்டையும் சேமியாவும் வச்சு ஒரு சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் தான் செய்ய போகிறோம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. நான் 1 கப் அளவு சேமியா எடுத்திருக்கேங்க. இது வறுத்த சேமியா இருந்தாலும் நம்ம கொஞ்சம் நேரம் கொஞ்சம் வாசனை வர்ற அளவுக்கு நெய்யில் வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பேன் எடுத்து வச்சுருக்கேன். அதில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம 1 கப் சேமியாவையும் அதில் சேர்த்துடலாம். இப்போ இதை ஒரு 2-3 நிமிஷம் மட்டும் நம்ம நல்லா வறுத்தெடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ ஓரளவுக்கு நல்லாவே வாசனை வந்துருச்சு. இப்போ இந்த அளவுக்கு மட்டும் நம்ம வறுத்தெடுத்தால் போதும். இப்போ இதை எடுத்து அப்படியே தனியாக வச்சிடலாம். இப்போ அதே ஃபேன்லேயே இப்போ கொஞ்சமாக ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ அதில் ஒரு 3 முட்டை அளவு நம்ம எடுத்து உடச்சி சேர்த்துக்கலாம். நம்ம எடுத்துருக்க சேமியாவுக்கு 3 முட்டை கரெக்டாக இருக்கும். இப்போ 3 முட்டை உடைச்சி சேர்த்துருக்கேன். இதில் கொஞ்சமாக மஞ்சள் பொடி, ஒரு 2 பிஞ்ச் அளவு மட்டும் மஞ்சள் பொடி, கொஞ்சமாக தனி மிளகாய் தூள், அதுவும் ஒரு 2 பிஞ்ச் அளவு, கொஞ்சமாக உப்பு. இது நல்லா பொரித்து எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ முட்டை நல்லா பொரிச்சாச்சு. இப்போ இதை எடுத்து தனியாக வச்சிடலாம். இப்போ முட்டை பொரிச்சா அதே பாத்திரத்துலையே 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய், இப்போ அதில் வாசனை பொருட்கள்லாம் சேர்த்துக்கலாம். பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பாதி அன்னாசிப்பூ, பிரிஞ்சி இலை. இப்போ இதிலையே ஒரு பெரிய வெங்காயம் நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துடலாம். கொஞ்சம் நல்லா வெங்காயம் வதங்க விட்டுறலாம். இப்போ இது கூடவே 1/2 கப் அளவு கேரட் சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். அடுத்ததாக 1/2 கப் பீன்ஸ் சேர்த்துக்கலாம். நீங்கள் பட்டாணி கூட நீங்கள் ஊற வச்சு அதை சேர்த்துக்கலாம். இதை நல்லா ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கணும். நம்ம பொடியாக கட் பண்ணிக்கிட்டால் சீக்கிரம் வெந்துடும், அதுக்காக கொஞ்சம் பொடியாக கட் பண்ணியிருக்கேன். இப்போ இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது, ரெண்டு பச்சை மிளகாய் இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கலாம். நீளமாக கட் பண்ணி நான் சேர்த்துக்கிறேன். இப்போ காயெல்லாம் ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை, அடுத்ததாக ஒரு தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இதில் ஒரு பிஞ்ச் அளவு மஞ்சள் பொடி, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள். நம்ம பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம், அதனால் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் மிளகாய் தூளை ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம தண்ணி சேர்த்துடலாம். நம்ம எந்த கப்பால் சேமியா எடுத்தோமோ அதே கப்பால் 1 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம காயெல்லாம் ஏற்கனவே நல்லா வதக்கியாச்சு.
அதனால் அது சீக்கிரமாகவே வெந்து வந்துடும். இப்போ நம்ம உப்பு சேர்த்துடலாம். நம்ம ஏற்கனவே முட்டை வறுக்கும்போது நம்ம சேர்த்துருக்கோம், அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுறலாம். பாருங்கள் கொதிக்குது. இப்போ நம்ம வறுத்து வச்ச சேமியாவை சேர்த்துடலாம். இப்போ இதை நல்லா அந்த மாதிரி கலந்து விட்டுறலாம். நம்ம வந்து கரெக்டாக 1 கப் அளவு வச்சாதான் நமக்கு வந்து சேமியா வந்து கொஞ்சம் உதிரி உதிரியாக இருக்கும். அதனால் 1 கப் வச்சாலே போதும். இதை நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ நல்லாவே இதெல்லாம் கலந்து விட்டாச்சு. இதை அப்படியே ஒரு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் வந்து நல்லா அப்படியே வேக வச்சிடலாம். இடையில இடையில வந்து நம்ம நல்லா இதை கலந்து விட்டுறணும். பாருங்கள் நல்லாவே வெந்து வந்துருச்சு. இந்த மாதிரி கொஞ்சம் உங்களுக்கு உதிரி உதிரியாக இருக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ இதில் நம்ம ஏற்கனவே பொரித்து வச்ச முட்டையை சேர்த்துடலாம். இப்போ இது கூடவே நறுக்கிய கொத்தமல்லி. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுறலாம். பாருங்கள் இப்போ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் சேமியாவும் முட்டையும் வச்சு ஒரு சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இது வந்து நீங்கள் வந்து குழந்தைங்களுக்கு வந்து லஞ்ச் பாக்ஸ் ரெசிப்பியாக கூட இதை செஞ்சு கொடுக்கலாம். இல்லை ஈவினிங் ஸ்கூல் விட்டு வந்தோடனே ஈவினிங் கூட இதை ஸ்நாக்ஸ் மாதிரி கூட நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும், ஈஸியாகவும் நம்ம செஞ்சிடலாங்க. இந்த மாதிரி நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் சொல்லுங்கள். நான் செய்த இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா